விளையாடி நேயர்களுக்கு சினிமா ரசிகை சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் அந்த படத்தை பற்றி தான். இந்த படம் உங்களுக்கு ஓடிடியில் கிடைக்கிது. ஆனால் எந்த தளம்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இதை போய் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ நான்லாம் மம்முட்டி படம், துப்பறியும் படம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக, அதுவும் இரவு நேரத்தில் எந்த தொல்லையும் இல்லாமல் பார்க்கணுன்னு இரவு நேரத்தில் கண் விழித்து பார்த்தேன்பா. ஏன் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் இயக்கம் வேறு யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன். மம்முட்டி தான் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச நடிகர் வினித் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக வராங்க. இப்படி நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. அதில் முக்கிய கதாபாத்திரங்களாக 2 பேர், சுஷ்மிதா பட் அப்புறம் விஜய் வெங்கடேஷ் நடிச்சிருக்கிறாங்க. இந்த 2 பேர் மட்டுமில்லை, இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த கதை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க. ரொம்ப ஸ்லோவாக போகுது. சரி, இந்த நிமிஷத்தில் எதாவது நடக்கும், இந்த நிமிஷத்தில் எதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் நடித்த படமெல்லாம், துப்பறியும் படமெல்லாம் பார்த்துருக்கோம். அவர் போலீஸ் அதிகாரியாக நடித்தது, சிபிஐ அதிகாரியாக நடித்தது எல்லாம் பார்த்துருக்குறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் சரி, ஏதாவது ஒன்று வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் மொத்தம் 2.5 மணி நேரம் படம். அதில் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துலேயே நம்ம கெஸ் பண்ணிடலாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ட்விஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒன்று செஞ்சுருக்கிறாங்க கிளைமாக்ஸில். ஆனால் ஆக்சுவலாக அந்த ட்விஸ்ட்டை ஒரு சரியான முறையில் வைக்கலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதை சரிதான், ஆனால் அந்த கதையை எப்படி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க, எப்படி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த பதிவிலையும் நான் உங்ககிட்டலாம் பதிவு செஞ்சுக்கிறேன். நான் இது ஒரு ரசிகையாக தான் பதிவு செய்கிறேன். எனக்கு எந்த தொழில்நுட்பமும் தெரியாது. ஆனால் பார்க்கும் பொழுது ஒரு ஏமாற்றம், ஒரு ரசிகையாக. ஏன் உனக்கு என்ன டைரக்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு யாரும் கேள்வி கேட்காதீங்க. பார்க்கும்போது நமக்கு ஏமாற்றம், என்னப்பா இவ்வளோ நல்ல கதையை இப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த படத்தை போய் பார்த்துடாதீங்க. ஏற்கனவே பார்த்தவங்க யாராவது இருந்தால் எனக்கு பதிவு செய்யுங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்துச்சு, ஏமாற்றம் தந்ததா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்ல விரும்புகிறது சினிமா ரசிகையாக என்னன்னா, கதை நல்ல கதை தான், ஆனால் அதை சொன்ன விதத்தில் ரொம்ப இழுவையாக இழுத்து நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்தது ஒரு சினிமாவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.